ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமமாக பார்க்கல வாங்க. தமிழன் எப்படி தமிழ் பணத்தை ரெடி பண்ணுவேன்றாங்க. அதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பெரிய விட்டாளுங்க எப்படினாலும் பண்ணுவாங்க சரியா, கொஞ்சம் நம்ம பொறுமையாக இருந்திருக்கலாமோன்னு தோணுதுன்றாங்க. அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்கான்றாங்க. ஆமாம் தமிழ், எனக்கு என்னவோ கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம்னு தோணுது, அவசரப்பட்டு இருக்கக்கூடாதோ அப்படின்றாங்க. நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை, கொஞ்சம் பொறுமையாக இரு, நீ எதுக்கு இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கான்றாங்க. வேற எப்படி பேச சொல்லிட்டு இருக்க அப்படின்றாங்க. இங்கே பாருமா, இந்த பணத்தை ரெடி பண்ண வேண்டியது என்னுடைய வேலை சரியான்றாங்க. சும்மா வந்து பணத்தை எப்படி ரெடி பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டால நீ இது பண்ணிட்டு இருக்காதுன்றாங்க. நான் சொல்கிறது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்றாங்க. என்னவோ ஆனால் எப்படி ரெடி பண்ணுவேன்னு தெரியல, அது என்னுடைய பொறுப்புன்றாங்க. தமிழ் செல்வி வந்து இங்கே என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அம்மா தமிழ் செல்வி நம்மளுக்கு ஈக்குவலாக செஞ்சிருவாளாமா அப்படின்றாங்க. ஏண்டி அவளாலையாச்சும் செய்ய முடியறதாவது, அப்படியெல்லாம் செய்ய மாட்டான்றாங்க. என்னம்மா சொல்கிறேன், ஆமாடி அவளால செய்ய முடியாது, நீ வேணும்ட்டா பாரு அப்படின்றாங்க. அப்படியா, சரிம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தமிழ் செல்வி இப்படிதான் அந்த பணத்தை ரெடி பண்ண போறாங்க. ரெடி பண்ணி அந்த காது குத்து விழாவை சிறப்பா செஞ்சு முடிக்க போறாங்கன்றத அடுத்தடுத்த வீடியோல நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.